குழந்தைய கொண்டீங்கல்ல பாய். நான் சாவடிக்கல ராமகிருஷ்ணா, நாம சாவடிச்சோம். நாம தான் அந்த குழந்தை அனாதை குழந்தைன்னு நினைச்சேன். அபிமன்யுவை சாவடிச்சப்போ அர்ஜுனம் வந்த மாதிரி வந்துட்டான்னு சொல்ல வர. சரியா சொன்னீங்க. நான் சொல்லல, மகாபாரதம் சொல்ல. நம்ம ஆளுங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. பட்டையை கிளப்பிட்டான் பாய். அங்கே போயிடலாம். ஆபரேஷன் பண்ணா குணமாயிடுவாங்க டாக்டர் சொல்றாரு. ஒரு 3 லட்சம் செலவாகும். தந்துடலாமா பாய்? போய் சேரவன் குடும்பத்துக்கு 1 லட்சம் கொடு. 2 லட்சம் மிச்சமாகும்ல. இந்த விஷயத்தை அவனுக்கு யார் சொன்னாங்கன்னே தெரியல பாய். எவன் சொல்லிருப்பான்? அஸ்கர் வாயை திறக்கலங்கிறான். போலீஸுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ரஞ்சன் ஸ்ரீலங்காவில் இருக்கான். அப்புறம் யார் சொல்லிருப்பா? டாக்டர் டாக்டர் நெக்ஸ்ட். டிவி, விசிஆர், பிராந்தி பாட்டில்ஸ், சென்ட் பாட்டில்ஸ். அவ்வளவுதான் சார். ஓகே. டிவியை வச்சுட்டு விசிஆர் எடுத்துட்டு போ, பிராந்தியை வச்சுட்டு சென்ட் பாட்டில்ஸ் எடுத்துட்டு போ. சார் திரு திருன்னு முழிக்காம திரும்பி பார்க்காம போயிடு. நெக்ஸ்ட். எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்? அமெரிக்கால இருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டேன். கேமரா. ஓகே. யார் கூட வந்திருக்கிறது? டாடி. அப்படியா? கேமரா வச்சுட்டு டாடியை கூட்டிட்டு போ. சார் அப்போ டாடியை விட்டுட்டு கேமரா எடுத்துட்டு போ. ஹாய் நீலி. ஹாய் நீலிமா. ஹாய். ஹாய் மாமா. How are you? Welcome. Welcome. ஹாய் அம்மா. பிரயாணம் எல்லாம் நல்லா இருக்குதாமா? ஹாய் ஸ்வீட்டி. என்னம்மா இப்படி அழைச்சு போயிட்ட? கல்யாணம் ஆகலன்ற கவலையில இழைச்சிட்டியா? வந்ததும் கல்யாண பேச்ச எடுத்தீங்க, இப்படியே ஓடி போயிடுவேன். பாருங்க டாடி. விடுமா, அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதமா. அப்புறம் உனக்காக 2 அழகான மாப்பிள்ளைங்களை பார்த்து வச்சிருக்கேன். டாடி ஜோக் பண்ணம்மா. டாடி நான் உங்களுக்காக கேமரா கொண்டு வந்தேன். எங்க அது? இதோ. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன டாடி ஸ்பீடு குறைஞ்சிருச்சு? வயசாயிடுச்சுல்லம்மா. ஆமா, தண்ணி கொண்டு வந்தியா? ஓ சாரி டாடி, கார்லயே வச்சிட்டேன். இது 1 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. ஹலோ டாக்டர் ஜி. I'm Amanullah Khan. 5 லட்சத்தை வாங்கி அமிக்கிட்ட. எவனோ வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணது யாருன்னு கேட்டா ஓட்ட வாயில இருக்கிறதெல்லாம் துப்பிட வேண்டியதானா? அவனுக்கு சொன்னதுதான் சொன்னேன். அப்பவே அந்த விஷயத்தை ராமகிருஷ்ணாவுக்கு சொல்லி இருக்கலாம்ல. ஜாக்கிரதையா இருந்திருப்பான். உன் பொண்ண அம்மா நீலு, 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 அம்மா நீலு. ஐயோ, என் பொண்ணு ஒண்ணு பண்ணிடாதீங்க, என் பொண்ணு ஒண்ணு பண்ணிடாதீங்க. But on one condition. என்ன சொல்லுங்க? இந்த மரத்தை நீ 1 மணி நேரத்துல 1000 தடவை சுத்தி வரணும். நீ மட்டும் நின்னு இவனை நான் சுட்டுடுவேன். வேண்டாம், வேண்டாம், அப்படியே பண்ணிடுறேன். ஓடு 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 ஓடு. Come on, doctor. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நல்லா ஓடுறாரு டாக்டர் இல்ல? ஓடு ஓடு. Come on, doctor. Come on. Fast. அப்படிதான் அப்படிதான். Don't stop. Don't stop. Please. Come on, doctor. Run. Run. Doctor, close. Any doctor? ஐயோ ஐயோ வேண்டாம் சார். ஏதோ கடவுள் புண்ணியத்துல நம்மளுக்கு வேலை வைக்காம அவனே செத்துட்டான். இவளை விட்டுருங்க சார். பார்க்ல கொலை பண்ணா அப்புறம் நமக்கு தான் சார் பிரச்சனை. இந்த தடவையாவது என் பேச்சை கேட்டுட்டு ஏதாவது ஒரு கதையை படிச்சுட்டு நிம்மதியா ஊரு போய் சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க சார். துப்பாக்கியை நம்ம விக்கலாமே தவிர யூஸ் பண்ண கூடாது. பார்க்ல வேண்டாம் சார். ஓகே. டீ
நகர்ல நம்ம பிளாட் இருக்கும்போது செங்கல்பட்டு கிட்ட இந்த வீடு எதுக்குண்ணா? வேஸ்ட் தானே. இது பாரு, ஒரு சோஃபா செட் கூட இல்ல. டிவி இருக்குல்லடா. டிவியா? கங்க்ராச்சுலேஷன், நான் கரண்ட் கூட இல்ல. வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நான் இந்த ஊருக்கு வேலை பார்க்கறதுக்காக வரலடா, பழி தீர்த்துக்கிறதுக்காக வந்தேன். நான் யாருன்னு அந்த ராமகிருஷ்ணனோட ஆளுங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பிளாட்ஸ்லயே இருந்தா உனக்கு நல்லதுக்கு இல்ல, பிளாட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்லது இல்ல. என்னால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அது என்னால தாங்க முடியாது. அதனாலதான் நான் இங்க. அட கரண்ட் வந்துருச்சுனா? இன்று அதிகாலை 6 மணி அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டார். குற்றவாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சம்பவம் நடந்த இடத்தின் அருகே அவரது மகள் நீலிமாதேவி மயக்க நிலையில் கிடந்தார். அமெரிக்காவில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரியும் அவர் விடுமுறைக்காக தன் தந்தையை காண இங்கு வந்திருந்தார். அட போன். ஒரு நிமிஷம் அண்ணா, நாம இங்க வந்தது யாருக்காவது தெரியுமா? தெரியாதுண்ணா. அப்ப போன் யார் பண்ணி? ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்திருக்கலாம். இருற. இது எப்பவும் போன் எடுக்காது. பெல் அடிக்குது, யாரும் எடுக்கலண்ணே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற சார். டேய், அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சிங்களா? கிடைச்சிருக்கு சார். எங்க? டோர் நம்பர். டேய், அவன் பின்னாடி இருக்கான்டா. என்ன சமையல? வெடக்கோழி அடிச்சு குழம்பு வச்சியா? அதான பார்த்தேன். நான் இருக்கிறப்ப இதெல்லாம் பண்ண மாட்டியே. இப்போ பரவாயில்ல, பிபி நார்மலா தான் இருக்கு. பழைய மருந்தே கன்டினியூ பண்ணுங்க ஜோசப். ஓகே. கேண்டி கேண்டி. ஓகே, நான் வரேன். தேங்க்யூ டாக்டர். ஹலோ, ஒரு நிமிஷம். நீலு, டிராவல்ஸ்ல இருந்து போன். உன் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுமான்னு கேக்குறாங்க. நீ எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போறியோ அதான் நல்லது நீலு. நம்ம எல்லாரும் நல்லதுக்கும் தான் சொல்றேன். இல்லன்னா போலீஸ் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் அலைய வேண்டி இருக்கும். பாத்தியா, அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. இந்த விஷயத்துல நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட விலகி இருக்கிறதே பெட்டர். தேவனா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வா. ஓகேவா? ஹலோ, டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கேண்டி கேண்டி. வணக்கம். வணக்கம். நீங்க? என் பேரு தேவசத்யநாராயணமூர்த்தி. எனக்கு உங்க அப்பாவை நல்லா தெரியும். ப்ளீஸ். எப்படி ஆச்சு? ஹார்ட் அட்டாக். அந்த டைம்ல நீங்க பக்கத்துல தான் இருந்தீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஜாகிங் போனோம். அடி எப்படி பட்டது? டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வரும்போது ஸ்லிப்பா கீழே விழுந்துட்டேன். நம்புற மாதிரி தான் இருக்கு. போலீஸ் கிட்டயும் இப்படிதான் சொன்னீங்களா? What do you mean? நீங்க போய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு தெரியலையா? உங்க அப்பாவை எதுக்கு கொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். கொன்னது யாருன்னு எனக்கு சொல்லணும்னு நீங்க நினைச்சா, உண்மையை சொல்லணும்னு நினைச்சா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. வேற யார்கிட்டயாவது சொல்லும் போது கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. முன்னாடி விழுந்தா அடி எப்படி பின்னாடி பட்டதுன்னு கேட்பாங்க. ஹலோ. நான் தாம்மா உன்னை பார்க்ல தலையில அடிச்சவன். இப்ப ஞாபகத்துக்கு வந்திருக்குமே. ஆனா என் பேரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் உங்க அப்பன் பணத்தை வாங்கி வச்சுட்டு சும்மா இல்லாம லூஸ் ஸ்டாக் விட்டா, அதான் நாங்க போட்டு தள்ளிட்டோம். என்ன பண்றது, வேற வழி இல்லையே. பாபம் வரும்னு பார்த்தா பிழைக்க முடியுமா? எல்லாம் தலை விதிமா. என்னடா அது, ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பண்றேன்னு நினைக்கிறியா? உன் நன்மைக்காக தாமா சொல்றேன். நீ மறுபடியும் டென்ஷன் ஆகி போலீஸுக்கு போய் சொன்னேன்னு வச்சுக்க, உன் நாய்க்கான கதை தான் உனக்கு ஆகும். God bless you, my child. Bye.